இந்த வாயில்லா ஜீவனுக்கு நம்ம குரல் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மள பார்த்து ஒரு குரூப் வந்து கொலைக்கும் கடிக்கும், ஆனா நம்மள நாயின்னு சொல்லுவானுங்க. bloody hypocrites. Money M7315 okay dog you well barked bro, your English grammar is just like you, pathetic. Anyway பரவாயில்ல, நீ என்ன டாக்னு சொன்னதனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். நான் ஒன்னும் அஃபெண்ட் ஆகல, ஏன்னா டாக் கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. சோ ஐ எம் ஹாப்பி. ஆனா நீ மட்டும் என்ன பார்த்து மணி M7315 சொல்லியிருந்தா வச்சுக்கிய செம்ம காண்டா இருப்பான். உன்னை சிங்கிள் ஸ்கூப்ட் சிங்கிள் பஞ்ச்ல நாக் அவுட் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் மிஸ், பொழைச்சு போ. எனிவே இவனை பத்தி பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைங்க. அவன் கடக்குறான் மணி M7315. நான் பேச வந்த விஷயம் வேறங்க. அனிமல் லவர்ஸ்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஹேட்ரட்? அனிமல் லவர்ஸ் யாரும் ஹியூமன் பீயிங்ஸ வெறுக்கிறவங்க கிடையாது. அனிமல்ஸ் மேல எவ்வளவு எம்பத்தி இருக்கோ அதே அளவு எம்பத்தி ஹியூமன் பீயிங்ஸ் மேல இருக்கு, சக மனுஷன் மேல இருக்கு. எஸ், அங்கங்க ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், டாக் பைட்ஸ்னால ரேபிஸ் வந்து ஒரு சில பேர் இறக்குறாங்க. அது நடக்க கூடாது, அதை தடுக்கணுங்க. பட் எப்படி தடுக்கணும்? அதை சரியான முறையில ஹியூமேனான வழியில பண்ணணும். ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு குரூவல்டி நடக்காம பண்ணணும். அதுக்காக தான் இங்க போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தினாலதான், அதுல நியாயம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி எழுதிருக்காங்க. அதுதான் மக்கள் சக்தி. இங்க யாரும் மனுஷங்க எல்லாம் சாவட்டும், ஆனா டாக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணல. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னாங்க, நம்ம மேன்கைண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம எல்லாருமா சேர்ந்து கோஎக்ஸிஸ்ட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதே சமயம் நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய டொமஸ்டிக் அனிமல்ஸான டாக்ஸுக்கும் ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் குரூவல்டி நடக்காம ஒரு சுமூகமான முடிவை இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்காக போராடணுங்க. அதை விட்டுட்டு அனிமல் லவர்ஸ் ஒரு சைடு, அனிமல் ஹேட்டர்ஸ் இன்னொரு சைடுன்னு மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கடைசியில நாய்ங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கும், நம்ம மனுஷங்க எல்லாம் செத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கானுங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக மட்டும் தான் அப்படின்னு கூச்ச நாச்சமே இல்லாம பேசிக்கிட்டு, அழுத மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அப்புறம் என்ன பேசிக்கிட்டு பாக்குற திருநாயெல்லாம் அடிச்சு கொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்துறானுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் டைனோசர் காலத்துல பிறந்திருக்கணும்டா. இந்த ஜுராசிக் பார்க் படத்துல வர மாதிரி நீங்க கக்கா போய்கிட்டு இருக்கும்போது அந்த டைனோசர் வந்து உங்க தலையை கவ்வி தூக்கி நச்சக்கு நச்சக்கு நச்சக்குன்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். மனுஷனா பிறந்தா மனசுல தம் தூண்டாவது கருணை இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிறகுறதே வேஸ்ட். மனுஷனா நீங்க எல்லாம்